இந்த பதிவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க உண்மையாகவே பேராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பின காலங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் இணைந்து நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்தோம்னா மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தான். இவங்க முதலாக எப்போ முதல் படம் நடித்தாங்க அப்படின்னாக்கா 1979ஆம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை தான் இவங்க 2 பேர் வந்து முதலாக இணைந்து நடித்த திரைப்படம். ஸோ இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஹீரோ ரோலு, இதில் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வில்லனாக நடிச்சிருப்பார், அதே சமயத்தில் வந்து கதாநாயகன் நடிச்சிருப்பார். இதுதான் முதல் திரைப்படம். ஸோ அடுத்தபடியாக இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 1985. அந்த படம் என்ன அப்படின்னாக்கா நானே ராஜா நானே மந்திரி. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இது முதல் படத்தோட அப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஃபுல்லாகவே காமெடி ஃபில்லாகவும் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹியூமர் இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவால் இவ்வளோ காமெடி பண்ண முடியுமா அப்படின்றத எல்லாரையுமே பேச வச்ச படம் தான் இந்த நானே ராஜா நானே மந்திரி. ஸோ இந்த படமும் பார்த்தா கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுச்சு. அதே வருஷம் 1985ஆம் ஆண்டு பார்த்தோன்னா இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன படம் அப்படின்னாக்கா நீதியின் மறுபக்கம். ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் காலம் கடந்து சிட்டிசன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்தாங்க. இதுலேயும் வந்து கேப்டன் வந்து கமிட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் வந்து நடிக்கவே இல்லை. என்னடா இது நீதியின் மறுபக்கமும் சிட்டிசனும் ஒரே ஸ்கிரிப்டா அப்படின்னாக்கா ஆமாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா கேப்டனோட ஃபேமிலி வந்து பார்த்தா கொலை பண்ணிடுவாங்க. ஒரு கோழையாக இருந்து அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வீரனா மாதிரி அந்த லாஸ்ட்டில் அந்த 3 வில்லன்களை வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆஜர்படுத்துவார். இவங்களுக்கு வந்து இவர் தான் தண்டனை வழங்கும், இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் வழங்கணும் அப்படின்றது இவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் அந்த சிட்டிசன் படத்துலையும் பார்த்தோன்னா அதுலேயும் 3 வில்லன்கள் இருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா இப்படி தான் தண்டனை வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். ஸோ காலம் கடந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து கேப்டன் வந்து தான் முதல்ல வந்து அணுகியிருக்காங்க நடிக்கிறதுக்கு. ஸோ கேப்டன் அவர்கள் வந்து இதில் ஒரு கெட்டப் வந்து பார்த்தா செட் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நடிக்கவே இல்லை. 1986ஆம் ஆண்டில் வெளிவந்த தர்ம தேவதி. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒரு சட்டம் சார்ந்த படம் தான். இந்த படத்தில் வந்து ராதிகா அவர்கள் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருப்பாங்க. கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா குற்றம் செயல்களை வந்து தண்டிக்கிற வந்திருப்பார். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு. ஸோ அடுத்தபடியாக 1987ஆம் ஆண்டு வெளிவந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1987 மட்டுமே இவங்க 2 பேர் சேர்ந்து 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. என்னென்ன படம் அப்படின்னாக்கா முதல் சிறை பறவை. ஸோ இதில் கேப்டன் அவர்கள் வந்து போலீஸ் அதிகாரி நடிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ராதிகா வந்து ஒரு ரிவெஞ்ச் கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வில்லனால் இவங்களோட குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்கள வந்து இவங்க பழி வாங்குற கதை தான். ஸோ அதை கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அதில் போலீஸ் அதிகாரி நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு உதவி பண்ணுற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். இந்த படமும் பார்த்தோன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்ற திரைப்படமாக தான் அமைஞ்சது இவங்க 2 பேருக்குமே. ஸோ அடுத்தபடியாக இவங்க நடித்த படம் என்ன அப்படின்னாக்கா உழவன் மகன். ஸோ அதாவது கேப்டன் நடித்து எம்ஜிஆருக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமான படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து பார்த்தோன்னா சாகிற முன்னாடி வரைக்கும் இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்றத கேப்டனை பற்றி நிறைய பேர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படம் தான் அந்த வருஷத்தோட அதிகப்படியான வசூலை குவிச்ச படம். இந்த படத்தில் வர மாட்டு வண்டி பந்தயம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் 500 மாட்டு வண்டிக்கு மேலே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை ஷூட்டிங்காக சினி வட்டாரத்தில் யூஸ் பண்ணியிருந்த அத்தனை கேமராவும் சரி, அத்தனை ட்ராலிகளும் சரி, அத்தனை கிரேனுகளும் சரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்காக வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிட்டாங்க அப்படின்றத இந்த படத்தோட இயக்குனரே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தா ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம். இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா டியூவல் ரோல் நடிச்சிருப்பார். அவ்வளோ மெகா ஹிட்டான படம் இது. ஃபஸ்ட்டு அதாவது 2 கதாபாத்திரத்துக்கும் சரி அவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் காட்டியிருப்பாங்க இந்த படம். ஸோ இதனாலே மக்கள்கிட்ட வந்து இந்த படம் வந்து அவ்வளோ வரவேற்பு பெற்றது அப்படின்றதே சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக அதே வருஷத்தில் 1987ஆம் ஆண்டு கேப்டன் அவர்களும் சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவர்களும் சரி 2 பேரும் முதல் முறையாக சேர்ந்து நடித்த படமும் அதுதான், கடைசியாக நடித்த படமும் அதுதான், அதாவது வீரபாண்டியன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா கமர்ஷியல் படம். அதாவது இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜான படமாக தான் அமைஞ்சது அப்படின்றத அக்காலத்து திரை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்றதையும் சொல்ல போகிற படம் என்ன அப்படின்னாக்கா தென்பாண்டி சீமையிலே. இந்த படம் வந்து யாரோடது அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா எழுத்து அப்படின்றது வந்து கலைஞருடையது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா அப்படியே எம்ஜிஆரோட ஃபேன் பேஸ்லேயே வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வந்திருக்கும் உடன் பிறப்பே ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து அப்படியே எம்ஜிஆரோட ஸ்டைல்லே பண்ணியிருப்பார் இந்த படம் ஃபுல்லாகவே.
அதாவது இப்போ சொல்கிறாங்களா ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேப்டன் அவர்கள் வந்து அப்பயே பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டான படம். ஸோ இந்த படமும் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஹிட்டான படம் தான் அந்த காலகட்டத்தில். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது 1988 வருஷத்தில் வந்து எவ்வளோ படம் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முதலாவது 1988 இவங்க நடித்து வெளிவந்த படம் அப்படின்னு உழைத்து வாழ வேண்டும். ஸோ இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கதை. ஸோ அதாவது ஹீரோயின் ராதிகா அவர்கள் வந்து பார்த்தா ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழை குடும்பத்து பையனாக வந்திருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இவங்களை பணக்காராக இருப்பாங்க. இவங்களை வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவார். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை மூவ் ஆகும். இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா பாட்டு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாங்கி வந்துன்னு ஒரு வாழை மரம் அப்படின்ற ஒரு சோகமான பாட்டும் பார்த்தோன்னா இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் கூட இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிட்டான பாட்டு தான். ஸோ அடுத்தபடியாக இவங்க நடித்தது வந்து தெற்கத்தி கல்லன். ஸோ தெற்கத்தி கல்லன் வந்து பார்த்தா மாபெரும் வெற்றி திரைப்படம். ஸோ இந்த படத்துலேருந்து அதாவது நாய்சேகர் வடிவேலு காமெடி இருக்குது தெரியுமா, இந்த படத்தோட கதையிலிருந்து தான் ஒரு கேப்டன் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருப்பார் ஒரு பஸ்ஸில் வர சீனு. அந்த சீனை தான் இந்த படத்தில் வந்து காப்பி அடிச்சு அப்படியே எடுத்திருப்பாங்க நாய்சேகர் அப்படின்றத. என்ன அப்படின்னாக்கா பஸ்ஸில் வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க அவங்க பாட்டியோ அம்மாவோ ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது உனக்கு வந்து கஷ்ட காலங்கள் வரும்போது பார்த்தா இந்த பெட்டியை திறந்து பாருப்பா, அப்போ வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வருவார். டிக்கெட்டு காசு கேட்பாங்க, டிக்கெட் இருக்காது, அவர்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணா அப்போ யோசிச்சு பார்ப்பார். ஸோ பெட்டியை திறக்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி திறக்கும் போது பார்த்தா அதில் வந்து கத்தி இருக்கும். ஸோ அந்த சீனை தான் அப்படியே நாய்சேகர் காமெடியில் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து காப்பி அடிச்சு எடுத்துருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஹிட்டான திரைப்படம் தான் தெற்கத்தி கல்லன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா ஸோ இது நல்லவன். ஸோ நல்லவன் என்பது பார்த்தோன்னாக்கா 100 நாட்களுக்கு மேலே வந்து கடந்த பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் நல்லவன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ரோலு. இது வந்து அவ்வளோ பெரிய திரைப்படம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கலைஞர்கள் வந்து 100வது நாளில் வந்து ஹீரோயினுக்கு படத்தோட ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே பார்த்தோன்னாக்கா கேடயம் வந்து வழங்கியிருந்தார். அடுத்தபடியாக இவங்க நடித்த படம் பார்த்தோன்னாக்கா 1988 வெளிவந்த மாபெரும் வெற்றி திரைப்படம். அதாவது கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளிக்கு மேலே போயிட்டு கொண்டாடின திரைப்படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இந்த படத்தில் வந்து பாட்டு பார்த்தாக்கா அவ்வளோ ஹிட்டு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சரி. ஸோ அதாவது காதலர்களுக்கு வந்து உதவுற கேரக்டர் தான் கேப்டன் அவர்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசுலேயே பார்த்தினாக்கா வயசான தோட்டத்தில் வந்து கேப்டன் அவர்கள் நடித்து இந்த படத்துக்காக பார்த்தினாக்கா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டோட பெஸ்ட் ஆக்டர் அவார்டு நம்ம கேப்டன் அவர்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி ராதிகா அவர்களும் சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 13 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த 13 படத்துலையுமே பார்த்தோன்னா எல்லாமே மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்தாவே படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க 2 பேர் வந்து பார்த்தோன்னா அந்த கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக திருப்திகரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.